ஆனா தமிழ்நாட்டை தாண்டி அஜித்துக்கு வந்து வேற வெளிநாட்டுகள்ல எல்லாம் பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுகள்லயும் பெரிய வரவேற்பு இருக்கு. அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புக்கிங் ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்ல, புக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஃபுல் ஆயிடுச்சு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. இதனால பல நாடுகளுக்கு வந்து இந்த கண்டென்ட் ஆல்ரெடி போயிருச்சு. இந்த கண்டென்ட்டை வெளிநாட்டுல பார்த்த ஒரு சென்சார் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காங்க, படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு, அவர் திருந்தி அவருடைய குடும்பத்தோட வாழ பாக்குறாரு. அப்ப பல பிரச்சனைகள் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் பொறுமையா இருந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது வந்து வெகுண்டு எழுத்தா எப்படி ஒரு விஷயம் நடக்குமோ அப்படி ஒரு விஷயம் தான் அந்த கிளைமேக்ஸ். இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமா இருக்கும். நிச்சயமா வந்து இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா இருக்கும். அஜித் அதாவது வந்து அஜித்தினுடைய கேரியர்லயே பெரிய வெற்றி படமா இருக்கும். சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரம்மனோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ குட் பேட் அக்லியை பத்தி நிறைய நியூஸ் வந்திருக்கு. நீங்க சினி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கீங்க. இந்த படத்துடைய பிசினஸ் என்ன இருக்கு? ரெண்டாவது, இந்த படத்துடைய எக்ஸ்க்ளூசிவான டிக்கெட்ஸ் பத்தி சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்குனாங்க. மூணாவது, இந்த படத்தை சென்சார்ல பாத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ் எப்படி சார் வந்திருக்கு? இந்த படத்தோட பிசினஸ் வந்து வழக்கமா அஜித் படத்துக்கு ஒரு பிசினஸ் நடக்கும்ல, அந்த படத்து பிசினஸோட பல மடங்கு ஜாஸ்தியா நடந்திருக்கு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த படத்தை தியேட்டரிக்கல், தமிழ்நாடு தியேட்டரிக்கல் கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு தியேட்டரிக்கலோட சேர்த்து இன்னும் 2 சென்டர், அதாவது வந்து ஆந்திராவும் கேரளாவும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட சொல்லும் போது, நீங்க வழக்கமா அஜித் படத்தோட ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில பேர் வந்து குழப்பவாதிகள், சினிமால ரெகுலரா இருப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லி அஜித் வந்து இந்த பிசினஸ் இருக்கு, இந்த கலெக்ஷன் ஆகாது, இந்த 70 கோடி நீங்க எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட 150 கோடி கலெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா கிராஸ் வந்து 150 கோடி நடந்தாதான் நெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70 கோடி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இது வந்து நீங்க பிரிச்சு வித்துருங்க, இப்பவே சேஃப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைசஸ் எல்லாம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு அவருடைய நண்பர்கள் சில பேர் சினிமா சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அவர் சில குழப்பமான ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். ஒருவேளை கூட நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு ஒரு டபுள் தாட் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி வந்து அவர் இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் வந்து நம்மளுடைய, அதாவது வந்து குட் பேட் அக்லியோட டீசர் வெளியிட்டிருக்கு. டீசரை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். டீசர்ல வந்து, அதாவது இது ஒரு அக்மார்க் அஜித் படம்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு உதாரணத்துக்கு அஜித் படம், அப்படி அக்மார்க் அஜித் படம் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, தீனாவை சொல்லலாம், மங்காத்தாவை சொல்லலாம், பில்லாவை சொல்லலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டிசனை சொல்லலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஜித்துக்குன்னு ஒரு முத்திரை பதிச்ச படங்கள். சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும். நிச்சயமா வந்து வேற மாதிரியான ஒரு அஜித் படமா இருக்கும். பெரிய லெவல்ல இது வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு பாத்தீங்களா, போன வாரம் ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஓ சூப்பர், இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த விதத்திலுமே தப்பு பண்ணாது, இது வந்து நிச்சயமா பெரிய வெற்றி படமா இருக்கும், அஜித் கேரியர்ல இது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும், வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு உயரம் உச்சத்துக்கு அஜித்தை கொண்டு போய் விட்டுரு இந்த படம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் வந்துருச்சு. அதனால வந்து இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, டோட்டலா நான் சொன்ன மற்ற 2 சென்டரே நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டாரு. முதல்ல வந்து கிட்டத்தட்ட 600-700 தியேட்டர் எடுத்தா சரியா வருமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இருந்திருக்கு அவருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 தியேட்டருக்கு மேல இந்த படத்துக்கு எடுக்க போறாரு. தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 1000 சென்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இது இல்லாம வெளிநாடு இருக்கு பாத்தீங்களா, வெளிநாட்டுலயும் வந்து பெரிய வரவேற்பு அஜித்துக்கு. இப்ப தற்போது துபாயில ஒரு ரேஸ் எல்லாம் போனார்ல அஜித், அந்த ரேஸ்ல உள்ள காணொலிகள் எல்லாம் பல இடங்கள்ல வெளியானோன்னு, அதாவது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி அஜித்துக்கு வந்து வேற வெளிநாட்டுகள்ல எல்லாம் பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுகள்லயும் பெரிய வரவேற்பு இருக்கு. அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புக்கிங் ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்ல, புக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஃபுல் ஆயிடுச்சு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம். இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து தமிழ் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லா படமும் இங்க வெளியாயிரும், அதனால நம்ம எல்லா படமும் பார்த்துருவோம். ஆனா தமிழ் ரசிகர்கள், அங்க இருக்கிற வெளிநாட்டு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஜித் படம், விஜய் படம், அப்புறம் ரஜினி, கமல், இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பெரிய வரவேற்போட ரிலீஸ் ஆகும். பெரிய தியேட்டர்கள், அங்க இருக்கிற பெரிய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். அவங்க கிட்டத்தட்ட அதாவது அந்த அமெரிக்கா அப்படின்னா ஒரு கேபிட்டல்னா, அந்த கேபிட்டல்ல படம் ரிலீஸ் ஆகும், அதை சுத்தி இருப்பாங்க பாருங்க, ஒரு 50 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்து படத்தை பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை வந்து மொத்தமா டிக்கெட் பெரிய அளவுல வித்து போச்சு. இது இல்லாம வெளிநாட்டுல ஒரு
சென்சார் அது எப்பவுமே பண்ணுவாங்க. அது என்னன்னா, இந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு கொடுத்தாதான் அங்க எல்லா நாட்டுக்கும் ஒரு தனித்தனி ஒரு சென்சார் போர்டு இருக்கு. அதாவது வந்து துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அமெரிக்காவில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நியூசிலாந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, சிங்கப்பூர் மலேசியால வேற மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கிறதுனால பல நாடுகளுக்கு வந்து இந்த கண்டென்ட் ஆல்ரெடி போயிருச்சு. இந்த கண்டென்ட்டை வெளிநாட்டில் பார்த்த ஒரு சென்சார் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, வேற மாதிரி ஒரு படமா இருக்கு. அஜித் படத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா இது அமையும். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருக்கு. அதாவது வந்து இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தான். நிறைய பேர் பேசுறது இது ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும், வழக்கமான கேங்ஸ்டர் படமா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஷா மாதிரி ஒரு படம் தான் இது அப்படிங்கிறாங்க. பாஷா மாதிரி ஒரு படம் ஏன் சொல்றாங்கன்னா, பாஷால பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய டானு. அவர் அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்தோட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு வந்து வாழுவாரு. அந்த நேரத்துல பழைய ஆளுங்களால அவருக்கு பல தொந்தரவுகள் வரும்போது ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபயரா மாறுவார். பாஷாங்கிறதே அங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்து பாஷாடா, தெரியுமா பாஷா அப்படின்னா, மும்பையை கலக்கின ஒரு தாதா அப்படிங்கிறது அங்கதான் ஓபன் பண்ணி அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த படம் வந்து ரஜினிகாந்தினுடைய கேரியர்லயே பெரிய வெற்றி படம். இன்னைக்கு பாஷா தான் ரஜினிகாந்தினுடைய கேரியர்லயே மிகப்பெரிய மாஸ் வெற்றி படமா இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. அப்படி ஒரு படமா இது இருக்கும் அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கு. உண்மைதான். காரணம் என்னன்னா, அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. அவர் திருந்தி அவருடைய குடும்பத்தோட வாழ பாக்குறாரு. அப்ப பல பிரச்சனைகள் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் பொறுமையா இருந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது வந்து வெகுண்டு எழுத்தா எப்படி ஒரு விஷயம் நடக்குமோ அப்படி ஒரு விஷயம் தான் அந்த கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அஜித் கண்ட ரசிகர்களுக்கு பெரிய அதாவது வந்து பெரிய ட்ரீட் இந்த படத்துல காத்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மட்டுமா இருந்துராது. இது ஒரு அப்பா மகனுக்கான ஒரு சென்டிமெண்ட் படம். அதாவது ஒரு அப்பா மகனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே எடுத்தார் இல்லையா, அந்த மார்க் ஆண்டனியிலையும் பாத்தீங்கன்னா அப்பா மகனுக்கான சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு. இப்ப இந்த படத்துலயும் அப்பா மகனுக்கான சென்டிமெண்ட் வச்சிருக்காரு. அப்பா மகனுக்கான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இவருக்கு ஆதிக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இவர் படம் பண்றாரு பாத்தீங்களா, இவங்க அப்பா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து எப்படியாவது ஒரு பெரிய இயக்குனரா வரணும், பல வருடங்கள் சினிமால அந்த கனவுகளோட சுத்திட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையல, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படல. இப்ப அவரு தாம் மகனை வந்து ஒரு பெரிய டைரக்டரா உருவாக்கணும்ன்ற ஒரு வெடித்தனத்தோட மகனை சினிமாக்குள்ள இறக்குறாரு. படிப்படியா ஆதிக்க ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா, அதாவது முதல் படம் பாத்தீங்கன்னா திருச்சனா இல்லைன்னா நயன்தாராவோட படம்லாம் எடுத்தாரு. அப்புறம் வேற மாதிரி ஒரு கலர் வந்து ஆதிக்கு பேசப்பட்டது. அப்புறம் மார்க் ஆண்டனி எப்படி எடுத்தாரோ, எப்படி கொடுத்தாரோ, அந்த படத்துல பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாருங்க ரீமிக்ஸ் பண்ணி பிரமாதமா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து தேவான்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்காரானே 2K கிட்ஸ்க்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப இந்த படத்தெல்லாம் இந்த பாட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டிங்கிற பாட்டை கேட்டு 2K கிட்ஸ்ல என்னடா இது பாட்டு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாட்டை யாரா ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கா அப்படின்னு தேவான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்பதான் 2K கிட்ஸ்க்கே தெரியுது. அவர் தேவாவா அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸ் பேட்டர்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்பா வந்து அதாவது வந்து இவர் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அப்பா வந்து ஆதிக்கோடே கூட இருந்து உழைக்கிறார். அதாவது வந்து தன் மகனுக்கு எல்லா வித சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காரு இந்த படத்துலயும் கூட. புரியுது உங்களுக்கு? அதனால இந்த படத்துல ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட் இருக்கு. இந்த படத்துல வந்து கமர்ஷியலா டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு. நம்ம தில்ராஜ் சொல்லியிருக்காருல, நம்ம வாரிசு இதுல சொல்லியிருப்பாரு ஆடியோ லீட்ல, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு. அதாவது வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அஜித்தை பொறுத்த வரைக்கும். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, இந்த டீசரை பார்த்தாங்கல்ல, அதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப நம்ம தலைப்படம் வரும், எப்ப நம்ம தலைப்படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10 அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டமா இருக்கும். பாருங்களேன், தியேட்டர்லாம் எப்படி பரபரப்பா எப்படி கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லனுடைய லிஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் படம் பார்த்திருப்பீங்க, 2 பேர் மொட்டை அடிச்சுக்கிட்டு ட்வின்ஸா இருப்பாங்க, அவங்களும் இப்ப உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இதுல எத்தனை வில்லனா தான் இருக்கான்னு தெரியல சார். எத்தனை வில்லன் இருந்தாலும் அடிச்சு நொறுக்குவார் சார். அதான் இந்த கதை. புரியுது? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அஜித்தினுடைய ஃபுல் ஹீரோயிசமும் இதுல இருக்கு. அவர் என்ன கொடுக்கணுமோ ஒரு அஜித்தை, அதாவது ஏன் அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஆதிக்கே வந்து ஒரு அஜித் ஃபேன் பாயா இந்த படத்துல மாறிட்டாரு. நம்ம அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்ப பாருங்க, ஏகேன்னு அப்படியே அவரே எவ்வளவு பெரிய ஹை பிச்சில் பாடி இருக்காரு பாருங்க. ஜிவி பிரகாஷ்க்கும் அந்த இன்வால்மெண்ட், அவரும் எப்படி பாடி இருக்காரு, இந்த பாடல்கள்
பாடல்கள் முதல் சிங்கிள்லயே நம்ம கேட்டோமே எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இது ஆதிக்கு வந்து இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அஜித்தை வந்து இந்த படத்துல, அதாவது அவரே ஒரு ஃபேன் பாய், அவருக்கு இவரை டைரக்ட் பண்ற, அஜித் டைரக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அதை மேக்சிமம் யூஸ் பண்ணி இதை வந்து மிகப்பெரிய ஷூ ஷாட்டா அடிக்கணுங்கிறது ஒரு நோக்கமும், இன்னொரு நோக்கம் இருக்கு அவருக்கு ஆதிக்கு. அது என்ன அப்படின்னா, இமீடியட் அஜித் படத்தை நம்ம தான் பண்ணணும், அஜித் நம்மளையே கூப்பிடணும், ஆதிக் நீ வந்து இந்த படத்தை பண்ணு அப்படின்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு படத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமா, இந்த சினிமா வரலாற்றிலே ஒரு பெரிய வெற்றி படமா அந்த குட் பேட் அக்லி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப இந்த படத்துக்கு பேரு அஜித் சார் தான் வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இன்னொரு புது தகவலா இருக்கு சார். இந்த படத்துக்கு பேர் வந்து அஜித் சார் மட்டும் வச்சிருக்க மாட்டாரு. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாரும் ஒரு ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 டைமென்ஷன்ல ஒரு கேரக்டர் தான். ஒரு குட் கேரக்டர், ஒரு பேட் கேரக்டர், ஒரு அக்லி கேரக்டருங்க மாதிரி ஒரு டைம்ல. சரி, இது பாருங்களேன், மங்காத்தான் ஒரு படம் அஜித் வச்சு வரும்போது, வெங்கட் பிரபு அப்படி ஒரு படம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேற ஒரு ஸ்டைலிஷ் படம் அஜித்துக்கு. பில்லா வேற மாதிரி ஸ்டைலிஷ் படம். அது எப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஸ்மெக்லரா நடிச்சிருந்தாரு பில்லா. அந்த படம் வந்து அஜித்துக்கு ரீமேக் பண்ணி அது ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சு. காரணம் என்ன, எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் ஸ்மைல், அதாவது வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தாரோ பில்லால, அதை விட மாசான ஒரு ஸ்டைல் வந்து அஜித் பண்ணியிருந்தாரு. புரியுது உங்களுக்கு? ரஜினிக்கு ஈக்குவலா பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கேளுங்க, ரஜினி தான் அஜித் நீ உனக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் இப்படி இப்படி இருக்குல்ல, நீ பில்லா பண்ணு, நான் நடிச்ச படத்தை நீ பில்லா பண்ணு பாரு அப்புறம் மார்க்கெட் சொல்லி ரஜினி தான் அஜித் வந்து இந்த பில்லா பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணது. பில்லாக்கு அப்புறம் அஜித்தோடைய மார்க்கெட் வேற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா மங்காத்தால ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பண்ணார் பாத்தீங்களா, ரசிகர்கள் வந்து அஜித் வந்து வேற மாதிரி விரும்புறாங்க. இப்ப வந்து வாலியில ஒரு அஜித் இருப்பாரு, நல்ல அஜித். வாலியில ஒரு, அதாவது தம்பி மனைவியை வந்து விரும்புற ஒரு வில்லன் அஜித்தும் இருப்பாரு. அது எப்படி பண்ணியிருப்பாரு பாருங்க, வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கலர், அதாவது குட் கேரக்டர் ஒன்று இருக்கு, பேட் கேரக்டர் ஒன்று இருக்கு, அக்லி கேரக்டர் ஒன்று இருக்கு. இந்த குட் கேரக்டர்ல எப்படி பண்ணியிருப்பாருங்கிறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த பேட் கேரக்டர் நம்ம தலா என்ன பண்ணியிருப்பாருங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அக்லின்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க, அதுல என்ன பண்ணி வச்சிருப்பாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மொத்தத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா பெரிய லெவல்ல இந்த படத்தை எதிர்பார்க்கறாங்க. சரிங்க சார். இப்போ தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அடுத்த செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்போ சார் வரப்போகுது? கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் 10 படமே வரப்போகுது. கொஞ்ச நாள் தானே இருக்கு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கு, இல்ல ஒரு 16 நாள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ள உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை கொடுக்கணும். வழக்கமா பாத்தீங்கன்னா துணி மாதிரி படம்லாம் எடுக்கும்போது நிறைய அப்டேட்ஸே இல்லாம இருக்கும். அப்போ அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு இது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, சொல்லவே எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பாசம், ஜாஸ்தி பிரியம் அஜித் மேல, ஏதோ ஒரு ஓவர் அட்ராக்ஷன் அஜித் மேல, ஒரு வெறித்தனமான ஒரு காதல், ஒரு பிரியம் சொல்லுவாங்களா, அது அஜித் ரசிகர்கிட்ட நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ செகண்ட் சிங்கிள்லாம் வரப்போகுது. எப்ப செகண்ட் சிங்கிள் வரும், எப்ப இது அடுத்து வரும், அடுத்து என்ன வரும், என்னென்ன இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள என்னென்ன ப்ரமோஷன் பண்ண போறாங்க, எல்லாமே அவங்க காத்துட்டு இருக்காங்க சார். அதுல ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சது வந்து ஐ மிஸ் யூ டார்லிங் சொன்னாரு. அதுதான் வந்து அன்னைக்கு தியேட்டர்ல தெரிச்சிச்சு, ரோகிணி தியேட்டர்ல. இதுல ரெண்டாவது என்னன்னா ஏகேன்னு அவரே கையெழுத்து கத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, டைரக்டர். ஆமா, நான் நினைச்சேன் நீ டைரக்டர் பா, நீ வந்து ஆடியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாத்தீங்களா? அதை நான் தான் சொன்னேனே, ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாய். ஸோ அதனால அவர் வந்து முழு ஃபேன் பாயா மாறிட்டார். ஒரு டைரக்டர் அப்படிங்கிற லெவல்ல இருந்து மாறி இது ஒரு அஜித்தோட ஃபேன் பாய். இது எதனால அப்படின்னா சார், இப்ப தியேட்டர்ல பார்த்து ரசிச்சு அஜித்தை ஒவ்வொரு விஷயமா வந்து ஆசைப்பட்ட அதாவது ஃபேன் பாயா இருந்த ஒரு ஆதிக்கு அவருக்கே அஜித் படத்தை இயக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படிலாம் எடுத்திருப்பாருன்னு பாருங்க. அது இயல்பா அந்த ஃபேன் பாய்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது கூடுதலா அவரை வந்து ப்ரமோட் பண்ணி காட்டுது அஜித்தை. சரிங்க சார், ஓகே. நீங்க கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வேற மாதிரி இருக்கு. இது வந்து அப்டேட் மாதிரியே இல்ல, எனக்கு வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்த மாதிரி. இல்ல இந்த படம் பாருங்க, என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமா இருக்கும். நிச்சயமா வந்து இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா இருக்கும். அஜித் அதாவது வந்து அஜித்தினுடைய கேரியர்லயே பெரிய வெற்றி படமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து எங்க திரும்பினாலும் அஜித் படம் தான் ஓடும் நான் நினைக்கிறேன். அஜித் படம் தான் ஓடும், வேற யார் படம்? ஏப்ரல் 10 தியேட்டரே மற்ற படத்துக்கு கிடைக்காதுங்க. இப்ப இட்லி கடைன்னு ஒரு படம் வரதா இருந்துச்சு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீசரை பார்த்தோன்னே விலகிட்டாங்க, ரேஸ்ல இருந்து விலகிட்டாங்க. வேண்டாம், சிக்கலா போயிருப்போது வந்து ஏதாவது ஒண்ணுன்னா பெரிய லெவல்ல, அதுவும் பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம், சிக்கலாயிடக்கூடாது, வழி விட்டுருவோம் அந்த படத்துக்கு. ஏன்னா பெரிய வேகத்தோட விவேகத்தோட வராங்க, நம்ம நடுவுல தடையா இருக்கக்கூடாதுன்னு அவங்களே ஒதுக்கிட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அடுத்த அப்டேட்ல திரும்ப சந்திக்கலாம். நன்றி.